पुण्यवर्धनपादाब्जाभिषेकजलसञ्चयः आभिं रक्षतु मे पार्श्वौ द्युनदीதுல்யசத்குணக. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 16. புண்ணியங்கள் தரவல்லது ஸ்ரீ ராகவேந்திரர் பாதோதகம். அதன் பலத்தாலே என் தொப்புள் பவித்திரமாகட்டும். புனித நதி கங்கைக்கு சமமான குணமுள்ள புனித குரு என் நாபி இருபாகமும் காக்கட்டும். पृष्ठं रक्षतु मे नित्यं दाभद्रय विनाशकृत् कटिं मे रक्षतु सता वन्द्या सत्पुत्रदायकः. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 17. தாபத்ரயம் மூன்றினையும் போக்குகின்ற ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னருளால் என்னுடைய பின்பாபம் காக்கட்டும். தாபத்தை களைந்து மக்கட்செல்வம் தரும் குருராஜர் தயவாக காக்கட்டும் என் இடுப்பு பகுதியினை. ஜகனம் மே அவத்து சதாஹா வியங்கஸ்வங்க சம்ருத்தி கிருத் குஹ்யம் ரட்சது மே ஹே பாப கிரகாரிஷ்ட விநாசகிருத். குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 18. கஷ்டதோஷம் எதுவானாலும் அறிந்து காக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் கண்ணீரின் ஜகனத்தை கனிவுடனே காக்கட்டும். துஷ்ட கிரகம் தரும் இடரை நீக்குகின்ற குருராஜர் தனதருளால் என்னுடைய மறைப்பொருளை காக்கட்டும். பக்தாத வித்வம்சகரக நிஜமூர்த்தி பிரதர்சக மூர்த்திமான் பாத்து மே ரோமம் ராகவேந்திரோ ஜகத்குரு. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 19. தன் ரூபம் காண்பித்து பக்தர்களின் பாபங்களை தணிப்பதிலே நிகரற்று திகழ்கின்ற குருராஜர் என் எதிரே நேரினிலே புலப்பட்டு அனுகிரகித்து என் சரும ரோகங்களை எப்பொழுதும் காக்கட்டும். सर्वतंत्र स्वतंत्रोऽसौ स्यानुनीमे सतावतो जंके रक्षतु मे नित्यं श्रीमद्वमदवर्धनः. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 20. சாஸ்திரங்கள் அனைத்திலும் வல்லவராம் ஸ்ரீ ராகவேந்திரர் தெம்புடனே என்னுடைய முழங்கால்களை காக்கட்டும். பாக்களால் கிரந்தத்தால் மத்வமதம் வளர்க்கின்ற பார்ப்போற்றும் குருராஜர் என் கணுக்கால்களை காக்கட்டும். நண்பர்களே, மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் அனுகிரகம் புரியும் ஒரு கல்ப விருட்சம், அருள் மழை பொழியும் ஒரு காமதேனு. மூகோபியத் பிரசாதேன முகுந்த சயனாயதே ராஜராஜாயதே ரேக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரயே. ஸ்ரீ ராகவேந்திர விஜேக பிரதம சர்க்கக 13. ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும். யாதும் மற்ற ஏழையும் குபேரன் ஆவான். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகின்றேன். மகாகவி நாராயணாச்சார் அருளிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் 1:13. ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ பகவான் இவ்வாறு கூறுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பஸ்யமே பார்த்த ரூபாணி சதசோரத் சகசிரசக நானாவிதானி திவ்யானி நானாவர்ணா கிருத்தேன ச. ஸ்ரீமத் பகவத்கீதை 11:5. ஸ்ரீ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வகைகளிலே உள்ள என் வடிவங்களைப் பார். அவைகள் பல பல விதங்களாகவும் பற்பல வண்ணங்களை உடையதாகவும் தெய்வீகமாக உள்ளதாகவும் இருப்பதைப் பார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஸ்ய மனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே சத்யா பிரயோபேதாஸ்தே மே யுக்ததமா மதாஹா. ஸ்ரீமத் பகவத்கீதை 12:2. ஸ்ரீ பகவான் சொல்கிறார், மனத்தை என்னிடம் அர்ப்பணித்து எந்நேரமும் யோகத்தில் ஈடுபட்டு அதிகமான சிரத்தையுடன் என்னை உபாசிப்பவர்களே கூடிய சீக்கிரத்தில் என்னை அடைவார்கள். நண்பர்களே, ஸ்ரீ பகவானின் தாமரை மலர் பாதங்களில் நித்திய பூஜை மற்றும் ஆராதனை செய்து வரும் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் பல அற்புதமான மகிமைகளை நிகழ்த்தி வரும் இக்காலகட்டங்களில் நாம் நம் பக்தி சிந்தனா சேனல்ஸ் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் பல வீடியோக்களில் அவரது அன்றாட மகிமைகளை பகிர்ந்து வருகிறோம் அல்லவா. இன்றைய வீடியோ எண் 194 மூலமும் அவரின் சில மகிமைகளை காண்போம் வாரீர். சிக்மகளூரில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. சிக்மகளூர் காப்பி தோட்டங்களுக்கு பெயர் போன இடம். பாபா புடன் என்பவர் முதலாக காப்பியை பயிர் செய்த இடம் சிக்மகளூர். இது மாவட்ட தலைநகராகவும் விளங்குகிறது. மைசூரிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. தத்தாத்ரேய பீடம் அமைந்துள்ள ஊர் இது. முன்னொரு காலத்தில் ஒரு ராஜாவிற்கு 2 மகள்கள் இருந்தனர். பெரிய மகளுக்கு ஒரு ஊரையும் சிறிய மகளுக்கு இன்னொரு ஊரையும் தந்தாராம். அதனால் அவ்விரிடங்களுக்கும் ஹீரே மகளூர் சிக்கமகளூர் என்ற
காரணப்பெயர் ஏற்பட்டதாம். ஹிரேமகளூர் என்றால் பெரியவள், சிக்கமகள் என்றால் சின்னவள். சிக்கமகளூர் தான் சிக்மகளூர் என்று உச்சரிக்கப்பட்டு வருகிறது. ஜனமே ஜெயன் சர்ப்பயாகம் செய்த இடம் ஹீரேமகளூர். அதன் நினைவாக தூண் ஒன்றும் உள்ளது. சிக்மகளூரில் திரு ஸ்ரீனிவாசராவ் என்பவரால் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமையப்பெற்றுள்ளது. யார் இந்த ஸ்ரீனிவாசராவ்? டி. ஸ்ரீனிவாசராவ் என்பார் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்து வந்தார். பணம் ஈட்ட வேண்டுமே என்கின்ற நோக்கில் அவர் வழக்குரைஞராக இருக்கவில்லை. அவரிடம் எல்லாவிதமான சகல சம்பத்துக்களும் நிறைந்திருந்தன. இன்றைய காலகட்டத்தில் லட்சாதிபதி என்றால் அது மிக மிக சாதாரணம். ஆனால் 1965 வாக்கில் ஒருவர் லட்சாதிபதி என்றால் அவரது பொருளாதார நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட லட்சாதிபதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர்தான் சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவ். பொருட்செல்வத்தைப் போல மக்கட்செல்வமும் ஊரெங்கும் நற்பெயரும் அவருக்கு இருந்தது. ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது அவருக்கு தொல்லை கொடுத்து வந்தது. எத்துணை செல்வங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மட்டும் சரியாக இல்லை என்றால் மன நிம்மதி என்பது சற்று குறைவுபடத்தான் செய்யும். குறைவற்ற செல்வம் என்று நோயற்ற வாழ்வினைத்தான் சொல்கிறார்கள். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்பார்கள். நோயின்றி வாழ்ந்தாலான் அது நிறைவாக இருக்க முடியும் என்பார்கள். அது எப்படி சாத்தியம்? ஒரு தலைவலி காய்ச்சல் கூடவா வராமல் இருக்கும்? வாதம் அப்படியல்ல. சிறு பிணிகள் என்பது யாராலும் தவிர்க்க இயலாதது. ஒரு முறை வந்தால் ஆயுள் முழுக்க தொந்தரவு கொடுக்கும் சில வியாதிகள் இருக்கின்றனவே. அவை வராமல் இருந்தாலே போதும். அதுதான் நோயற்ற வாழ்வு. சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவிற்கு ஒரு முறை தேக சுகம் மிகவும் பாதிக்கப்பட்டது. உடனே மருத்துவரிடம் சென்று செக்கப் செய்ததில் அவருக்கு நீரிழிவு நோயும் வாயுத்தொல்லையும் அப்போது அதிகரித்திருப்பது தெரிய வந்தது. கடுமையான உணவு கட்டுப்பாட்டினை கடைபிடிக்க சொல்லினர் மருத்துவர்கள். இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கிறதே, இதுவும் ஒரு கொடுமைதான். நிறைய செல்வம் இருக்கிறதே என்று யாரும் செல்வத்தை தின்றுவிட முடியாது. செல்வத்தின் மூலம் நமக்கு தேவைப்பட்டதை வாங்கி ருசிக்கலாம். ஆனால் செல்வம் இருந்தும் ருசிக்க கட்டுப்பாடுகள் விழும்போது மனம் வெதும்பி போகும். மருத்துவர்கள் சொன்ன உபாயத்தின்படி சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவ் கட்டுப்பாடான உணவு திட்டத்தில் இருந்தும் பலன் என்னமோ பூஜ்ஜியமாகி போனது. டாக்டர், இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய இயலும்? ஆயினும் நோய் குறையவில்லையே. சில விஷயங்கள் மருத்துவர்களாகிய எங்களுக்கே புலப்படுவதில்லை. மருத்துவத்தையும் மீறி நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. உங்கள் விஷயத்தில் எங்களால் முடிந்ததை செய்துவிட்டோம். நீங்களும் மருத்துவத்தை கடைபிடித்து வாருங்கள், பின்னர் தெய்வம் விட்ட வழி என்று கூறியதும் ஸ்ரீனிவாசராவின் மனைவி லலிதம்மாவிற்கு கொஞ்சம் பொறி தட்டியது. பல இக்கட்டான நேரங்களில் நமக்கு கை கொடுத்து உதவியர் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். இப்போது டாக்டர்கள் எல்லாம் தம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டு விட்டு இனி எங்கள் கையில் ஒன்றுமில்லை என்றான பிறகு நாம் ஏன் மந்திராலயம் செல்லக்கூடாது? லோகக்ஷேமத்திற்காக ஜீவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகாபிரபுவை சென்று தரிசித்தால் நமக்கு ஒரு மார்க்கம் கிட்டாமல் போய்விடாது. வாருங்கள், அங்கு செல்வோம் என்று லலிதம்மா தன் கணவரிடம் கூறியதும் அவருக்கும் அது சரியென்றே பட்டது. அதன்படி தம்பதியர் இருவரும் சிக்மகளூரிலிருந்து புறப்பட்டு மந்திராலயம் வந்தடைந்தனர். மந்திராலயத்திலே நேமமான சங்கல்ப சேவையை அனுஷ்டித்தனர். சங்கல்ப சேவை என்பது ஏதோ சம்பிரதாயத்திற்காக செய்யப்படும் சேவை அல்ல. நமது உள்மனத்திலிருந்து ஒருமுகப்பட்டு பரிசுத்தமாக மிகுந்த ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். 12 அல்லது 24 பிரதட்சிணம் வர வேண்டும் என்றால் அது ஏதோ ஒரு கடமைக்காக செய்வதைப் போல அனுஷ்டிக்கக்கூடாது. அப்பாடா 24 சுற்று முடிந்துவிட்டது என்று சிலாகிக்கக்கூடாது. நாம் வலம் வரும்போது நமது எண்ணங்களும் குருராஜரையே வலம் வர வேண்டும். அதுதான் குரு பக்தி, ஸ்திர பக்தி. அப்படிப்பட்ட ஸ்திர பக்தியுடன் சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவ் தம்பதியினர் சேவையை அனுஷ்டித்தனர். ஸ்ரீனிவாசராவ் பிரதிதினமும் ஸ்ரீமடத்தில் பரிமாறப்பட்ட உணவையே உட்கொண்டார். உடம்பு இருக்கும் இருப்பிற்கு இந்த உணவெல்லாம் சரிப்பட்டு வருமா என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. குருராஜர் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியினால் தம்மை சூழ்ந்த இன்னல்களெல்லாம் விலகிவிடும் என்கின்ற நம்பிக்கையில் ஸ்ரீமடத்து உணவை புசித்தார். குருராஜரை நம்பிக்கையுடன் தொட வேண்டும். நல்ல செயல்களுக்காக குருராஜரை நம்ப வேண்டும். செய்யும் செயல் தீமையாயிருந்து அதற்கு குருராஜர் அருள வேண்டும் என்று கடின சேவை செய்தால் பலன் கிட்டுமா? எப்படி கிட்டும்? ஸ்ரீ குருராஜரை போலியாக தொழாமல் சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவ் தொழுததைப் போல உண்மையாக தொழ வேண்டும். சேவை முடிந்து தம்பதியர் இருவரும் சிக்மகளூர் திரும்பினர். கட்டுப்பாடில்லாமல் உணவை உண்டிருக்கிறோமே, இப்போது உடல்நிலை எப்படி இருக்கும் என்பதை அறிய வேண்டி தாம் மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் டாக்டரிடம் சென்றனர். ஸ்ரீனிவாசராவை நன்கு பரிசோதித்த டாக்டர், பார்த்தீர்களா, நான் சொன்னதைப் போலவே உங்களுக்கு ஆகிவிட்டது என்றதும், என்ன ஆயிற்று டாக்டர் என்று படபடத்தார் லலிதம்மா. டாக்டர்களால் முடியாது என்று கைவிட்ட நிலையில் சில சமயம் நல்லதும் நடக்கும், சில சமயம் கெட்டதும் நடக்கும் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம், எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? உங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கிறது. அப்படியா? ஆமாம், முன்பிருந்த நோய் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. நோயின் வேகம் கொஞ்சம் குறையும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அறவே இப்போது போனது எப்படி என்பதுதான் குழப்பமாக இருக்கிறது. இதில் குழப்பத்திற்கே இடமில்லை டாக்டர். எல்லாம் அந்த குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் கருணை.
தெய்வ சக்தியையெல்லாம் மிஞ்சிய சக்தி இது. அப்படி இல்லை டாக்டர், தெய்வ சக்தியால் தான் இது நிகழ்ந்திருக்கிறது. அதே நிகழ்த்தி காட்டியவர் குருராஜர். அதாவது தெய்வத்திடமிருந்து அருளை பெற்று அதிசயம் புரிந்திருப்பவர் குருராஜர். எப்படியோ குணமாகாது என்று கைவிட்ட நிலையில் ராகவேந்திரர் பரிபூர்ண குணம் தந்திருக்கிறார். ஆமாம் டாக்டர், அவரை பரிபூர்ணமாக நம்பினால் பலனும் பரிபூர்ணமாக இருக்கும். இப்படி சொல்லி சொல்லி பூரித்த ஸ்ரீனிவாசராவ் லலிதம்மா தம்பதியர் மீண்டும் மந்திராலயத்திற்கு குடும்பத்துடன் செல்வதென முடிவெடுத்து அதற்கான தேதியையும் குறித்தனர். அதன்படி மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை ஒன்றாக தொழுதனர். முன்பு செல்வம் இருந்தும் நோய் இருந்ததே என்கின்ற வேதனையோடு தொழுதனர். இப்போது நோயற்ற வாழ்வென்னும் நிறைவான செல்வத்தை அளித்த மந்திராலய மகாபிரபை நெக்குருகி தொழுதினர். இம்முறை அவருக்கு மந்திராலயத்தை விட்டு செல்ல வேண்டுமே என்கின்ற ஏக்கம்தான் அதிகரித்தது. குருராஜரை படம் வைத்து பூஜிக்கிறோம், ஆனால் நித்தமும் பிருந்தாவன வடிவில் பூஜிக்க வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்த போது சிக்மகளூரில் ஏன் ஒரு மிருத்திகா பிருந்தாவனத்தை ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற உந்துதல் அவருள் ஏற்பட்டது. இதை போன்ற உந்துதலை ஏற்படுத்தத்தான் ஸ்ரீ குருராஜர் ஸ்ரீனிவாசராவின் நோயை அதிகப்படுத்தி டாக்டர்களால் முடியாது என்று அறிவிக்கச் செய்து மந்திராலயம் வரவழைத்து முற்றிலும் குணமாக்கி ஆச்சரியப்பட வைத்து இப்போது தனது ஊரில் மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் உட்பொருள். இல்லையேல் உங்கள் ஊரில் பிருந்தாவனம் எனக்கு அமைக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரரே கூறியிருந்தாலும் கூட நம்மிடம் செல்வம் இருக்கிறது, அதனால் நமக்கு கட்டளை இருக்கிறார் என்கிற எண்ணம் தான் தோன்றியிருக்கும். ஆனால் இப்போது ஸ்ரீனிவாசராவ் தம்பதியினரே பிருந்தாவனம் அமைக்க நினைக்கும் அளவிற்கு சூழ்நிலையை அமைத்தவர் குருராஜர். மந்திராலய மூல பிருந்தாவனத்திற்கு தம்மாலான காணிக்கைகளை செலுத்திவிட்டு ஸ்ரீகளிடம் தமது அபிலாஷைகளை தெரிவித்துவிட்டு மிகுந்த மனநிறைவோடு சிக்மகளூருக்கு திரும்பினர். திரும்பியதும் ஸ்ரீனிவாசராவ் தனது சகோதரர் திரு ராமாராவிடமும் அவர் மனைவி சாந்தாபாயிடமும் தானும் தன் மனைவி லலிதாவும் எடுத்துள்ள முடிவை எடுத்து கூறியும் மறுபேச்சு ஏதுமின்றி அவர்களும் இசைந்தனர். உடனே தனது இல்லத்திற்கு அடுத்திருந்த விசாலமான இடத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் அமைப்பதற்கான பூமி பூஜையை ஒரு நல்ல நாளில் ஆரம்பித்தார் ஸ்ரீனிவாசராவ். ஸ்ரீ ராகவேந்திரர் தமக்கு நல்லது செய்தார் என்பதற்காக மந்திராலயத்திற்கு காணிக்கை செலுத்தியதோடு இல்லாமல் தனது சொந்த இடத்தில் பிருந்தாவனமும் அமைக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு விசாலமான மனசு பாருங்கள். செல்வம் இருந்தால் மட்டும் போதாது, அதை செலவழிப்பதற்கான உள்ளம், அதிலும் சத்காரியங்களுக்கு செலவழிப்பதற்கான உயர்ந்த உள்ளம் வேண்டும். அந்த உள்ளம் சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவிற்கு அமைந்திருந்ததால் தான் அங்கே பிருந்தாவன கட்டடம் எழும்ப ஆரம்பித்தது. இடம்தான் தானமாக தந்தாயிற்றே, கட்டடத்திற்காவது நிதி வசூல் செய்திருக்கலாம் தானே, அதுவும் செய்யவில்லை. தனியொரு மனிதனாக நின்று நிர்மாணித்த பிருந்தாவனம் சிக்மகளூர் பிருந்தாவனம். அதுவும் அந்த காலத்திலேயே சுமார் 1,00,000க்கும் அதிகமாக செலவிட்டு எழுப்பப்பெற்ற பிருந்தாவனம் என்றால் அதன் மகிமைதான் என்ன என்பது. கட்டுமான பணிகள் முடிந்த பின்னால் மந்திராலயம் சென்று மிருத்திகை எடுத்து வந்து 17/6/1967 அன்று சிக்மகளூரில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்யப்பெற்று இன்றளவும் சீரும் சிறப்புமாய் பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. 1967 சிக்மகளூரில் ஸ்ரீனிவாசனார் சாஸ்திராவ் என்னும் தனியொருவரின் சேவையினால் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்தது போல 2000ஆம் ஆண்டில் மலேசிய திருநாட்டில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன இல்லம் அமைய டாக்டர் V.S. துரைசாமி என்னும் தனி மனிதர் காரணமாக இருந்திருக்கிறார். சிக்மகளூர் ஸ்ரீனிவாசராவ் தம்பதிகளுக்கு அதீத ராகவேந்திர பக்தி இருந்தது. ஆனால் மலேசிய நாட்டின் துரைசாமிக்கு ராகவேந்திர மேல் இம்மியளவும் பக்தி இல்லாதிருந்தது. பின்னர் எப்படி மிருத்திகா பிருந்தாவன இல்லம் அமைந்தது? அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. மலேசியாவில் நூதன ஆராதனை. மலேசிய திருநாட்டில் முதலாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை 1996ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. பல்வேறு தரப்பினரிடம் நன்கொடை வசூலித்து மிக விமர்சையாக நடத்தப்பட்ட அந்த ஆராதனைக்கு திரு V.S. துரைசாமி அவர்களும் நன்கொடை கொடுத்திருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் கொண்ட பக்தினால் அவர் தரவில்லை, ஏதோ கேட்டார்களே என்று தந்தார். ஏனெனில் திரு துரைசாமிக்கு அவ்வளவாக ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அப்போது தெரிந்திருக்கவில்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் விநாயகர் ஒருவர்தான். ஸ்ரீ விநாயகர் வழிபாடு இல்லாமல் அவர் எந்த ஒன்றையும் செய்ய துவங்கியதும் இல்லை. அவருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. ஆதலால் அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அறிந்து கொள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் பக்தி கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. திரு V.S. துரைசாமி மலேசியாவில் சொந்த தொழில் புரிந்து வந்தாலும் பணம் வருவதும் போவதும் தெரியாமல் இருந்தது. எவ்வளவு வந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் ஏற்பட்டு சேமிப்பு என்றால் என்னவென்றே தெரியாதபடிக்கு நிலைமை இருந்தது. மாதங்கள் இப்படியே உருண்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில் திரு V.S. துரைசாமி அவர்களின் துணைவியார் எப்போதும் போல் கில்லான் தாமன் சந்தோஷாவில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று அம்மன் முன்பு தனது மானசீக பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அது என்ன பிரார்த்தனை என்பதை பின்னர் பார்ப்போம். அதுக்குள்ள வேறு சில செய்திகளை பார்ப்போம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்தியநாதன் பின்வருமாறு கூறுகிறார். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் கடந்த 1999 நவம்பர் மாதம்
3 தினங்கள் 11, 12, 13 வெகு விமரிசையாக ஸ்ரீ ராகவேந்திர குரு பூஜை நடைபெற்றது. அதிலும் 2ஆம் நாள் நடைபெற்ற பூஜையும் எங்கள் சொற்பொழிவும் மறக்க இயலாதவை. நவம்பர் மாதத்தில் நாங்கள் சென்றிருந்த பொழுது மழை என்றால் ஜோவென்ற மழை. தினமும் மாலை வேளைகளில் நாங்கள் புறப்படும் போது சொல்லி வைத்தாற்போல் மழை வரும். முதல் நாள் கோயிலை ஒட்டிய வெட்ட வெளியில் சுற்றுப்பிராகாரத்தில் உள்ள மேடையில் அமர்ந்து நிகழ்ச்சி நடத்தினோம். மறுநாள் மழையானதால் கோயிலின் உள்ளே பக்தர்கள் அமர வேண்டியதாயிற்று. மழை லேசாக அடங்கி பூஜை நடந்து கொண்டிருந்தது. இரவு மின்விளக்கின் பிரகாசத்தில் குருராஜர் சொலித்துக் கொண்டிருந்தார். அடுத்து கில்லான் சகோதரிகள் செல்வி, ஜீவஜோதி, வத்சலா பாட ஆரம்பித்ததும் மின்சாரம் தடைப்பட்டது. பராமரிப்பு பணி இருந்தால் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டுத்தான் மின்தடை ஏற்படுத்துவார்கள். எனக்கு தெரிந்து நான் விசாரித்த வரையில் அங்கெல்லாம் மின்சாரம் தடைப்படுவது அபூர்வம். எங்கும் ஒரே இருள், ஒலிபெருக்கி இல்லாமல் பஜனை, மீண்டும் மழை. இந்நிலையில் அங்கே பத்மினி வித்யாசாலா சார்பில் வீணை இசையை அதன் நிறுவனரின் மகள் திருமதி பத்மினி இசைத்த போது நான் கண்களை மூடி மெய்மறந்தேன். அந்த ஜில்லென்ற காற்றும் மழையின் சாரலும் இதமாக நெஞ்சை வருட, வீணை இசையுடன் உனையன்றி வேறு யாரை நான் அறிவேன் என்று துவங்கும் எனது ஸ்ரீ ராகவேந்திர நவரத்ன மாலை பாடல் ஒலித்ததும் அது எனக்கு கில்லானாக தோன்றவில்லை, அந்த காலத்து மந்திராலயமாக தோன்றியது. 3ஆம் நாள் விழா பல்லக்கு உற்சவத்துடன் வீதி உலாவுடன் ராயர் வருகிறார், எங்கள் ராயர் வருகிறார் பாடல் திரு பால்ராஜின் குரலில் ஒலிக்க வலம் வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தவர்கள் அதீத பக்தியுடன் என்னை நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் 2ஆம் நாள் நிகழ்ச்சி அப்படி இருளோடு போய்விட்டதே என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தனர். 3ஆம் நாள் அங்கே நான் பேசும்போது நவம்பர் மாதத்தில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இங்கே ஒரு ஆராதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் மலேசிய நாட்டில் 1671ஆம் ஆண்டில் மந்திராலயத்தில் நிகழ்ந்த பிருந்தாவன பிரவேசத்தை நினைவுறுத்துவது போல மத்திய நாள் நிகழ்ச்சி அமைந்தது. ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக வேண்டுமானாலும் ஆக்கலாம். ஆனால் மலேசியாவில் நடைபெற்ற 2ஆம் நாள் நிகழ்ச்சியைப் போல் இனி நாமே விரும்பினாலும் கூட அதை போன்று அமைக்க இயலாது என்பதுதான் உண்மை. ஆம், அது அந்த குடும்பத்தின் பக்திக்காக ஸ்ரீ குருராஜர் அளித்த வரப்பிரசாதம். ஒலிபெருக்கி இன்றியே என்னுடைய சொற்பொழிவை துவக்கினேன். மழைத்துளி விடும் சப்தத்தை தவிர வேறெந்த சப்தமும் இன்றி எப்படி ஒரு ஈடுபாட்டுடன் கேட்டனர் மக்கள். மின் ஒளியில் ஜொலித்ததை விட தீப ஒளியில் ஸ்ரீ குருராஜரின் தேஜஸ், முகமும் அலங்காரமும் திவ்யமாய் பரிமளித்தது. தாமன் சந்தோஷாவில் மத்திய நாளென்று நிகழ்ந்த நிகழ்வு இங்கே இந்த பகுதியிலே குருராஜர் சாநித்தியம் கொள்ளப் போகிறார் என்பதை உணர்த்துவதாய் இருந்தது என்பதுதான் உண்மை என்று நான் சொற்பொழிவாற்றினேன். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் 3 நாள் தொடர் நிகழ்ச்சிக்கும் அதைத் தொடர்ந்து மலேசியாவின் பல பாகங்களில் 10 இடங்களில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி காட்டிய தம்பதிகள் மூலம் ஸ்ரீ குருராஜர் மலேசியாவில் பலருக்கும் அருள்பாலிக்க குடிகொண்டுள்ளார் என்பது இதன் மூலம் நிதர்சனமாகிவிட்டது. ஏனெனில் 25/4/2000 அன்று ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன இல்லம் கில்லா நகரில் அமைந்தே விட்டது. சரி, இந்த நிகழ்ச்சிகளில் குருராஜரின் மிருத்திகா பிருந்தாவன இல்லத்தை யார் அமைத்தது? சாமிகளுக்கெல்லாம் துரையாக இருக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கும் ஸ்ரீ வீசா துரைசாமி குடும்பத்தினர்தான். ஆரம்பத்தில் துரைசாமிக்கு அவ்வளவாக ராகவேந்திர பக்தி இல்லை என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட பக்தி உண்டாயிற்று? நடக்க முடியாததெல்லாம் நடக்கும்போது அதை நடத்தி காட்டும்போது ஸ்ரீ குருராஜர் நம்முடனேயே இருப்பதைப் போல தோன்றும். அப்படித்தான் திரு துரைசாமி வாழ்வில் நிகழ்ந்தது. 4வது பாகத்தில் சிங்கப்பூர் மலேசியாவில் நிகழும் நிகழ்வுகளை எழுதலாம் என்றிருந்தேன் என்று 3ஆம் பாகத்தில் நான் எழுதியதும் நேரிலேயே சென்று பார்த்து வந்து எழுது என்று என்னை ஒன்றிற்கு பலமுறை அனுப்பி வைத்தவர் குருராஜர். 4வது பாகத்தை எழுதி முடித்த பின்னர் எழுதிய அத்தியாயங்களை அதனதன் தொடர்புடையோரிடம் படித்து காட்டத் துவங்கினேன். பூர்வாவதார நிகழ்ச்சிகள், சாஸ்திர சம்பிரதாய நிகழ்ச்சிகளையெல்லாம் ஸ்ரீ கே வெங்கடாச்சாரியார், சி.ஆர். கிருஷ்ணசுவாமிராவ் ஆகியோரிடம் படித்து காண்பித்தேன். பக்தர்கள் அனுபவங்களில் அந்தந்த அனுபவங்களை சம்பந்தப்பட்டவர்களை வரவழைத்தும் பிருந்தாவனங்களை பற்றியிருந்தால் அந்தந்த பிருந்தாவன நிர்வாகிகளிடம் படித்து காண்பித்தேன். அப்போது என்னிடம் ஒருவர் கேட்டார், சிங்கப்பூர் மலேசிய நிகழ்ச்சிகளை எப்படி செய்வீர்கள் என்றார். கொரியர் சர்வீஸ் மூலம் அனுப்ப வேண்டியதுதான். நிறைய செலவாகுமே. அதை பார்த்தால் நேர்த்தியாக வெளியிட முடியாது இல்லையா? இப்படி பேசி அடுத்த நாளே திரு துரைசாமி அவர்களிடமிருந்து மலேசியாவிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அதன்படி நானும் மலேசியா, சிங்கப்பூருக்கு சென்று சம்பந்தப்பட்டவர்களிடம் படித்து காட்டி அச்சேற்றி இதோ நீங்களும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஏதோ ஒரு நாள் நிகழ்ந்ததல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. என் தெய்வம் எனக்கு இருக்க குரு வழிபாடு எதற்கு? 1999 நவம்பரில் திரு துரைசாமி அவர்கள் என்னையும் ஜோலார்பேட்டை பால்ராஜையும் மலேசியாவிற்கு வரவழைத்த போது அவர்கள் வீட்டிலேயே தனி அறை தந்திருந்தார். அப்போது அவரது வீட்டிற்கு 2 வீடுகள் தள்ளி தெருவின் முதல் வீடாய் 2 பக்கமும் சாலைகள் கொண்டதாய் முன்புறமும் இடதுபுறமும் விசாலமாய்
இடமாகவும் கொண்டதாய் ஒரு வீடு இருந்தது. அதை ஸ்ரீ குரு ராகவேந்திர இல்லமாக மாற்ற வேண்டும், அதை விலைக்கு வாங்க வேண்டும், அடுத்த முறை நீங்கள் வந்தால் தங்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் திரு துரைசாமி சொன்னபோது எங்களுக்கு கேட்க கேட்க நன்றாக இருந்தது. 2000ஆவது வருடம் பொங்கலுக்கு பின்னர் துரைசாமி அவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் இந்தியா வந்தபோது அந்த இடம் நமக்கே விலைக்கு வந்துவிடும், சாவியும் கிடைத்துவிட்டது, போய் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டியதுதான் என்றபோது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் அந்த இடத்தில் முன்பு ஒரு நர்சரி பள்ளி நடந்து கொண்டிருந்தது. பின்னர் வெறுமனே பூட்டியிருந்தது. அதை வாடகைக்கு கேட்கலாம் என்று தான் திரு துரைசாமி முயற்சித்தார். ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளரோ வாடகைக்கு எதற்கு, விலைக்கே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் துரைசாமி சிலிர்த்து போனார். அதேபோல் மந்திராலயத்திலிருந்து மலேசியா சென்ற பின்னர் முன்பு சொன்ன விலையை விட இன்னும் சற்று குறைத்து அந்த வீட்டை ரிஜிஸ்டர் செய்து கொடுத்தார். முறைப்படி பத்திரப்பதிவு செய்யும் முன்னரே சாவி கிடைத்து வீட்டை அலங்கரித்த துரைசாமி குடும்பத்தினர் வீட்டை கிரயமானதும் சும்மா இருப்பார்களா? வீடு வாங்குவதற்கும் உடனுக்குடன் அவருக்கும் அவரது மகளிருக்கும் லோன் கிடைத்தது. அந்த வீட்டினை ஸ்ரீ ராயரின் இல்லமாக மாற்றும் வேலைகளும் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. 2000 மார்ச் 8ஆம் தேதி இரவு துரைசாமி மலேசியாவிலிருந்து ஃபோன் செய்து, நாளை முறைப்படி ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன இல்லம் துவக்கி கிரகப்பிரவேசம் செய்து ஏப்ரல் 25 அன்று மண்டல பூஜை செய்கிறோம், நீங்கள் அவசியம் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றார். அவர் ஃபோன் செய்த தினம் ஸ்ரீ குருராஜரின் பட்டாபிஷேக நாள். ஐயா, என்னால் ஏப்ரலில் வர இயலாது. இன்றுதான் 4வது பாகம் எழுத துவங்கியிருக்கிறேன். எழுத ஆரம்பித்தால் இரவு பகல் பாராது எழுதுவேன். உறக்கம் என்றால் என்னவென்று மறந்துவிடும். எப்படியும் எழுதி முடுக்க 4 முதல் 6 மாதங்களாவது ஆகும். ஆதலால் ஏப்ரல் 25 என்னால் வர இயலாது ஐயா என்றேன். இதன் பிறகு மார்ச் மாதம் 30ஆம் தேதி வியாழன் இரவு ஃபோனில் மீண்டும் கேட்டபோது இன்னும் 1 வாரத்தில் சொல்கிறேன் என்றேன். அதே போல் அடுத்த வாரம் வியாழன் இரவு ஃபோன் செய்தபோது வருவதாக ஒப்புக்கொண்டேன். என்ன 4ஆம் பாகம் முடிந்து விட்டதா? எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. குருராஜரின் நல்ல எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ஆமாம், எழுதிவிட்டேன். இன்னும் 10 அத்தியாயங்கள் தான் பாக்கி. என்னை இவ்வளவு விரைவில் என்னுள் இருந்து என்னை இயக்கி எழுத வைப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் மலேசியா வருவதை குறித்து சிங்கப்பூர் ஸ்ரீ குரு ராகவேந்திர சேவா சமாஜத்தின் தலைவர் திரு RS ராஜ் அவர்கள் ஃபோன் செய்த போது சொல்லி சிங்கப்பூர் நிகழ்வுகளை படிப்பதற்கு எடுத்து வருகிறேன் என்றேன். ஸ்ரீ ராகவேந்திரரே டாக்டர் மூலம் சரியான நேரத்தில் உங்களை மீண்டும் வரவழைக்கிறார் என்றார். இதுதான் உண்மை. திரு துரைசாமி அவர்களுக்கு சமீபத்தில் தான் சமூக சேவைக்காக டாக்டர் பட்டம் கிடைத்திருந்தது. மிக சரியாக கொடுக்கப்பட்ட பட்டம் அது. நாங்கள் 1999 நவம்பரில் நிகழ்ச்சி நடத்திய போது அதிலே வசூலான தொகை முழுவதையும் அரவிந்தன் என்னும் ஒரு சிறுவனின் வைத்திய செலவிற்காக கொடுத்தார். அரவிந்தனுக்கு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு அதிகப்படியாக செலவாகும் என்றும் முதல் கட்டமாக ஒரு 8000 மலேசிய வெள்ளி இருந்தால் ஒரு கருவியை வாங்கி வீட்டிலேயே வைத்து வைத்தியம் செய்யலாம் என்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் திரு குணசிங்கம் அறிவித்தவாறு இருந்தார். 7000 வெள்ளி வசூலாகி அதை அந்த சிறுவனின் தந்தையிடம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தந்தபோது அவர் கதறினார் பாருங்கள். நிச்சயம் அந்த கதறலுக்கு ஸ்ரீ குருராஜர் செவிமடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. எங்களை வரவழைத்தது, தங்க வைத்தது, உணவு என்று ஏகப்பட்ட செலவுகளுக்கு அந்த பணத்தை உபயோகிக்காமல் அதையும் தர்ம காரியத்துக்கு தந்த தர்மசீலர் அவர். அவருக்கு ஏற்றாற்போல் மனைவியும் குழந்தைகளும். அந்த குழந்தைகள் எல்லாம் பஜனையும் பக்கவாத்தியமும் என்று வெளுத்து வாங்குகிறார்கள். தான் படிக்கும்போது தனக்கு புத்தகம் வாங்க முடியாமல் இருந்ததும் தன் குழந்தைகளுக்கு வாங்க முடியாமல் இருந்ததும் நெஞ்சில் இருந்து கொண்டே இருந்ததால் இப்போது நிறைய குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள், பஸ் கட்டணம், பள்ளி கட்டணம் என்று தந்து வருகிறார். சமூக பணி, தெய்வ பணி இரண்டையும் தன்னலம் கருதாது செய்து வருகிறார். நாங்கள் நவம்பரில் சென்னைக்கு திரும்ப இருந்த நாளில் திரு துரைசாமி அவர்களுக்கு ஏதோ ஒரு குலுக்கலில் 10,000 மலேசிய வெள்ளி பரிசாக விழுந்ததை சொன்னார்கள். பின்னர் மீண்டும் 5000 வெள்ளி விழுந்ததை திரு துரைசாமியே கூறினார். பார்த்தீர்களா, அவர் செலவழித்ததற்கு மேலேயே ஸ்ரீ குருராஜர் அவருக்கு தந்துவிட்டார் என்றார் ஒருவர். இப்போது குருவருளால் ஸ்ரீ குருராஜருக்கு ஒரு இல்லத்தை தரும் நிலைக்கு திரு துரைசாமி குடும்பத்தினர் நிலை உயர்ந்ததற்கு காரணம் குருராஜர் தான். இப்படிப்பட்ட குருபக்தி எப்படி ஏற்பட்டது? நாம் ஆரம்பத்தில் பார்த்த ஸ்ரீ ராஜேஸ்வரி ஆலயத்தில் ஏற்பட்டது. அதாவது திரு வீசா துரைசாமி அவர்களின் துணைவியார் அம்மனிடம் மானசீகமாய் பிரார்த்தித்து கொண்டு என் கணவருக்கு எவ்வளவு வந்தாலும் தங்குவதிலேயே எனும் கருத்தை அங்குள்ள அர்ச்சகரிடம் கூறினார். அம்மா, உங்கள் கணவருக்கு உள்ள விநாயக பக்தி சரிதான். ஆனாலும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்தால் வியாபாரம் மற்றும் வாழின் போக்கே மாறிவிடும் என்றார். அதை அப்படியே தனது கணவரிடம் சொன்னபோது, சும்மா இருமா நீ, விநாயகர் இருக்கும்போது இவர் எதுக்கு இடையிலே, நேரடியாகவே விநாயகரே இருக்கும்போது குரு எதற்கு நமக்கு என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மனைவியின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் புகழ் பரப்புவதில் இன்று அவரும் ஒரு முக்கிய புள்ளி. இது எப்படி நிகழ்ந்தது? குருராஜர் எப்படி நிகழ்த்தி வைத்தார்? குருராஜர் நமக்காக எதையும் சாதிப்பார். 1997 ஜூலை மாதம். அப்பா சொல்லுமா, என்னை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னீங்களே, அடுத்த மாதம் என்னோட நண்பர் கிருஷ்ணசாமியும் வரார்.
அவரோடு போயிடலாம். அப்போ அதன்படி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தனது மகளை அழைத்து கொண்டு தனது நண்பருடன் இந்தியாவிற்கு பயணமாகிறார் திரு வீசா துரைசாமி. இதுதான் அவருக்கு முதல் இந்திய பயணம். சென்னையில் உள்ள ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கில் விமானத்தில் பயணித்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்த நண்பர் கிருஷ்ணசாமியிடம், சென்னையில் இறங்கினதும் முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் என்றார். அதனால் என்ன, போயிட்டா போச்சு, எடுத்ததும் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்துடலாம். அதுவா, சென்னையிலிருந்து அங்கே போக 8 மணி நேரம் ஆகுமே. அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு வந்துடலாம், அதுவும் திருச்சியில் இருக்குது, 6 மணி நேரம் ஆகுமே என்றதும் துரைசாமி மௌனமாகிவிட்டார். இவை இரண்டும் தமிழ்நாட்டில் இருப்பதால் சென்னைக்கு அருகேயே இருக்கும் என்று நாம் நினைத்தது தவறுதான் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டார். எப்படியோ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிடணும் என்று கிருஷ்ணசுவாமியிடம் துரைசாமி கண்டிஷன் போட்டார். விமானம் சென்னையில் தரையிறங்கியதும் சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அதை அறையெடுத்து தங்கினார் மூவரும். அடுத்த நாள் காலை சீக்கிரம் குளித்து முடித்து அறையிலிருந்து கீழே இறங்கி வருகையில் திரு துரைசாமிக்கு முதலில் கண்ணில் பட்டது ஒரு பிள்ளையார் உருவம். ஒரு சின்னஞ்சிறிய கோயிலின் பின்புறம் அழகாக வரையப்பட்டிருந்த ஓவியம் அது. அதை பார்த்ததும் விநாயக பக்தரான துரைசாமிக்கு உள்ளமெல்லாம் நிறைந்தது. பிள்ளையார்பட்டியும் உச்சி பிள்ளையாரும் நிறைய தூரம் என்பதால் இதோ கண்ணு கெட்டிய தூரத்தில் எனக்கு காட்சியா என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டார். பிள்ளையாரை தரிசித்து கொண்டு முன்பக்கம் வந்தால் அங்கே உடுப்பி கிருஷ்ணரும் அம்மனும் அருள்பாலித்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணசுவாமி அங்கே பாருங்க, உங்கள் ஆள் இருக்காரு. குரு ஐயாவை சொல்கிறீங்களா? ஆமாம், உங்கள் குரு ஐயா. இல்லையிலே நம்ம குரு ஐயா. நீங்கள் உங்கள் மனசில் என்ன வேணுமோ அதை வேண்டிக்குங்க, இவர் நடத்தி வைப்பார். திரு கிருஷ்ணசுவாமி சொன்னதும், ஐயா, குரு ஐயா, என் மகளின் மேம்பாட்டிற்காக கல்விக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கும் காலம் கொஞ்சம் காலம் கடந்த காலம். இங்கு என்னென்னவோ சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் மீறி நான் வந்த காரியத்தை முடித்து கொடுங்கள். மலேசியாவில் உங்களை கோலாகலமாக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். ராஜராஜேஸ்வரி ஆலய அர்ச்சகர் மூலம் குரு பூஜை செய்யுமாறு என் மனைவியிடம் சொல்ல வைத்ததை நிறைவேற்றுகிறேன் என்று துரைசாமி அங்கே ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார். ஏனெனில் தமிழகத்தில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறந்துவிடும். ஆனால் துரைசாமி தன் மகளை +1 சேர்ப்பதற்காக அழைத்து வந்திருப்பதோ ஆகஸ்ட் 2ஆம் வாரம். அதிலும் இதுதான் முதல் இந்திய பயணம். அதற்கேற்றாற்போல் ஹோட்டலில் இன்னொரு அறையில் தங்கியிருந்தவரின் நண்பர் திரு பாலன் என்பவர், துரை, இந்த 20,000 ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள். உரிய காலத்தை என் மகளை சேர்ப்பதற்கு ஏராளமாக செலவாகியது. இதை இன்றைய செலவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியும் 10-15 நாட்களுக்கு மேல் அலைச்சல் இருக்கும் என்று ரூபாயை துரைசாமியிடம் கொடுத்திருந்தார். பாலனுக்கு இதேபோல் இவர் இப்போது சொல்லப்போகும் பள்ளியில் தன் மகளை சேர்ப்பதற்கு 20,000 மலேசிய வெள்ளி அல்லது நமது இந்திய தொகை ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் செலவாகி இருந்தது. இப்போது துரைசாமி காலம் கடந்து வந்திருப்பதால் சீட் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என்றாலும் அப்படியே கிடைத்தாலும் 1ற்கு 2ஆக செலவு இருக்கும் என்று இவர்கள் ஆலோசித்து அதற்கேற்றாற்போல் மனத்தளவில் பணத்தளவில் தயாராக இருந்தனர். பிள்ளையாரையும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் தரிசித்து கொண்டு காலை சிற்றுண்டி உண்டு பாலன் மகள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் கீழ்ப்பாக்கம் CSI விஜய் பள்ளிக்கு பாலன் உட்பட அனைவரும் காரில் சென்றனர். இவர்கள் சென்று தலைமை ஆசிரியரின் முன் நின்றவுடன் தன் மகளுக்கு இடம் வேண்டும் என்று சொன்னவுடன் தலைமை ஆசிரியர் கேட்ட முதல் கேள்வி, அடுத்த வருடத்திற்குத்தானே என்பதுதான். இல்லை, இந்த ஆண்டிற்கு. பள்ளி திறந்து 2 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இப்போது எப்படி சேர்த்துக்கொள்வது? அடுத்த வருடம் வாருங்கள். குரு ஐயா என்று மனதிற்குள் பிரார்த்தித்து கொண்டு, இதோ என் மகளின் சர்டிஃபிகேட்டை எல்லாம் பாருங்கள் என்று துரைசாமி தந்ததும் அதை பார்த்ததும் தலைமை ஆசிரியரின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஓ, இவ்வளவு நன்றாக படிக்கும் பெண் நிச்சயம் 2 மாத பாடங்களையும் சமாளித்து படித்து விடுவாள் என்று அவர் தனக்குள் நினைத்திருக்க வேண்டும். அதனால் சரி, நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுகளையும் மொழிமாற்றம் செய்து மலேசிய ஹை கமிஷன் அலுவலகத்தில் முத்திரை பெற்று வாருங்கள், பார்க்கலாம் என்றார். உடனே துரைசாமியின் மகள் எல்லாவற்றையும் மொழிமாற்றம் செய்ய கிருஷ்ணசாமி அழைத்து கொண்டு மலேசிய தூதரகம் சென்றனர். வாகன ஓட்டுநரும் கிருஷ்ணசாமி வெளியே இருக்க துரைசாமி தன் மகளுடன் உள்ளே சென்றார். அங்கே யாரை சென்று பார்ப்பதென்று நினைத்த போது பாஷா மலேசியாவில் பேசிக்கொண்டு ஒருவர் எதிரில் வந்ததும் அவரிடம் பிரச்சனையை சொன்னார். எல்லாவற்றையும் டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டுமே, எல்லாம் தயாராக இருக்கிறது, என் மகளே செய்துவிட்டாள். அப்படியானால் கொடுங்கள், ஒரு 10 நிமிடம் கீழே இருங்கள் என்று சொன்னதும் கீழே வந்து காத்திருந்தனர். அவர் சொன்னதைப் போலவே 10 நிமிடங்கள் கழித்து எல்லாமும் தயாராக இவர்கள் கைக்கு வந்தன. ஐயா, பணம் ஏதும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சீட் கிடைத்ததும் வாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி கார்டு தருகிறோம், வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்பியதும் இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. வெளியில் வந்ததும் ஓட்டுநர் எவ்வளவு பணம் கேட்டார்கள் என்று கேட்டார். ஏதும் இல்லை என்றதும் அவரும் ஆச்சரியப்பட்டார். சரி, நேரத்தை வீணாக்காமல் பள்ளிக்கு செல்லலாம் என்று அனைவரும் சென்று தலைமை ஆசிரியரிடம் எல்லாவற்றையும் சென்று சமர்ப்பித்தனர். ஓகே, நீங்கள் கல்வித்துறையில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வர வேண்டும், அதுவும் வரட்டும் என்றதும் ஹோட்டல் அறைக்கு வந்தனர். அடுத்த நாள் காலை, நேற்று ஏதோ தப்பித்து விட்டீர்கள், இன்றைக்கு கல்வித்துறையில் நிறைய பணம் செலவாகும், நான் கொடுத்த பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாலன் புறப்பட முன் நினைவூட்டினார்.
கொடுத்தால் போச்சு என்றவாறு அவர்கள் பயணம் கல்வித்துறையை நோக்கி சென்றது. அங்கே சென்றதும் மாநில, மத்திய என்று 2 இருக்கிறது. நீங்கள் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் செயல்படும் துறைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தனர். அதன்படி அவர்கள் சொன்ன இடத்திற்கு சென்றதும் NOC வாங்க வந்துள்ளதாக இவர்கள் சொல்லி அதற்கான ஆவணங்களை தந்தபோது முதலில் பாஸ்போர்ட்டை கொடுங்கள் என்றதும் அதை வாங்கி பார்த்ததும் இதற்கு எப்படி NOC தருவது? டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கிறீர்கள், ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருந்தால்தான் NOC தர முடியும் என்றதும் துரைசாமி ஆடி போய்விட்டார். மனதிற்குள் குரு ஐயா ஸ்மரணை. ஐயா, இங்கே பள்ளியில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாமலேயே எப்படி வாங்குவது என்று வாங்கவில்லை. இடம் கிடைத்ததும் அதற்கு அப்ளை செய்து வாங்கி விடுகிறோம் என்றார் துரைசாமி. சரி, எதற்கும் நீங்கள் மாலை 4 மணிக்கு வாருங்கள் என்றதும் மாலை என்ன ஆகுமோ என்ற கவலையுடன் ஹோட்டல் அறைக்கு திரும்பினர். திரும்பியும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். ஸ்டூடெண்ட் விசா இல்லாமல் NOC தருவதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய அவர்களுக்கு 2-3 நாட்கள் ஆகும். அப்படியா? அப்படியே தருவதாக முடிவெடுத்தாலும் அதை செயல்முறைப்படுத்த மேலும் 1 நாட்கள் பிடிக்கும். ஆக மொத்தம் இன்னும் 1 வாரம் அலைய வேண்டியதுதான். பணமும் இரட்டிப்பாக செலவாகும். செலவானால் பரவாயில்லை, வேலை முடிந்தால் சரி. மாலை 4 மணி. இவர்கள் தயாராக அங்கு ஆஜரானார்கள். அதோ அந்த கடைசி டேபிளுக்கு செல்லுங்கள். அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள், எல்லாம் முறைப்படி செய்து கொண்டு வர வேண்டாமா? எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு அடுத்த வருடமாவது சரியான நேரத்தில் முன்கூட்டியே வந்துவிடுங்கள் என்று சொல்வார்களோ என்னவோ என்று மனதுக்குள் ஒருவித கிளியுடன் துரைசாமி அந்த கடைசி டேபிளின் முன் சென்று நின்றதும் அவரால் அங்கு கண்டதை நம்பவே முடியவில்லை. ஆம், NOC தயாராக இருந்தது. ஸ்டூடெண்ட் விசாவிற்கு மனு செய்து உடனே வாங்கிவிடுங்கள் என்று அவர்கள் சொன்னதும் துரைசாமி பணம் எவ்வளவு தர வேண்டும் என்றார். பணமா? எதற்கு பணம்? இல்லை, இதை வைத்துக் கொள்ளுங்கள். நோ, பணமெல்லாம் வேண்டாம், ரொம்ப நன்றி. கல்வித்துறையிலிருந்து வெளியில் வந்ததும் இப்போதே பள்ளிக்கு சென்றால் என்ன என்று தோன்றியது. இவர்கள் பள்ளிக்கு சென்றபோது மாலை 6:30 மணி. வழக்கமாக பள்ளி முடிந்து 5:30 சென்றுவிடும் தலைமை ஆசிரியர் அன்று 6:30 மணி வரை இருந்தார். NOC கிடைத்து விட்டதா? ஓ, நம்ப முடியவில்லையே. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா மட்டும் வாங்கி வந்து விடுங்கள். பள்ளியிலிருந்து நீங்கள் கடிதம் தந்தால் அதை மலேசியாவிற்கு அனுப்பி உடனே வாங்கிவிட முடியும். சரி, காலையில் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றதும் ஹோட்டல் அறைக்கு வந்துவிட்டனர். அடுத்த நாள் பள்ளிக்கு சென்று அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட போது உங்கள் மகளுக்கு ஹாஸ்டல் பிடித்திருக்கிறதா என்றார் தலைமை ஆசிரியர். ஹாஸ்டலா? என்னுடன் ஹோட்டலில் தானே இருக்கிறாள். சரி, இப்போது விட்டுவிட்டு சென்று விடலாம். ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள். நாளைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். மகளை அழைத்து கொண்டு திருப்பதிக்கு சென்று வந்துவிட்டு விடுகிறேன். ஓ எஸ். பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்னையில் இருந்த வேறொரு நண்பர் மலேசியா செல்லவிருப்பதை அறிந்து அவரிடம் ஸ்டூடெண்ட் விசா எடுப்பதற்கான பேப்பர்களை கொடுத்து தனது தம்பிக்கும் தொலைபேசி மூலம் தகவலை தந்துவிட்டார். அடுத்த நாள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் குலதெய்வமான திருமலை வாசனை காண திருமலை திருப்பதிக்கு சென்று மனம் குளிர சேவித்து சென்னை திரும்பி அடுத்த நாள் தன் மகளை பள்ளியில் விட்டு வந்ததும் துரைசாமிக்கு மனசுக்குள் என்னவோ செய்தது. அந்த கம்பீரமான நெடிய உருவத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் தானாகவே வந்தது. அது அன்று மகளை விட்டு பிரிகிறோமோ என்பதாலா அல்லது இவ்வளவு சுழுவாக வேலைகளை முடித்து விட்டாயே குரு ஐயா என்று தோன்றியதாலா என்றால் 2க்காகவும் தான். நாங்கள் மலேசியாவில் துரைசாமி இல்லத்தில் தங்கியிருந்த போது ஒரு நாள் மாலை அவர்களின் கடைசி மகன் விக்னேஸ்வரன் பள்ளியிலிருந்து சற்று தாமதமாக வந்ததால் அதற்குள் வீட்டிற்கும் வாசலுக்கும் 100 முறை நடந்து விட்டார் துரைசாமியின் துணைவியார். இங்கோ மகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு மலேசியாவிற்கு செல்ல வேண்டுமென்றால் துரைசாமிக்கு மனசு என்ன பாடுபட்டிருக்கும். 2வது, ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான் மலேசியாவிலிருந்து புறப்பட்டு வந்தோம். நாம் மானசீகமாக வேண்டிக் கொண்ட வேண்டுதலுக்காக ஒவ்வொரு நிகழ்விலும் ஸ்ரீ குருராஜர் உடனிருந்து நடத்தி வைத்ததை நினைத்து நினைத்து ஆனந்தப்பட்டார் துரைசாமி. ஹோட்டல் அறைக்கு திரும்பியதும் ஆரம்பாலனிடம், ஐயா, நீங்கள் தந்த இந்த 20,000 அப்படியே இருக்கிறது, இந்தாருங்கள் என்று திருப்பி தந்தார். துரைசாமி, உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கிறது. நான் என் மகளை சேர்க்க 2 வாரங்கள் அலைந்தேன். 20,000 மலேசிய வெள்ளி செலவழித்தேன். ஆனால் உங்களிடம் கொடுத்த 20,000 இந்திய ரூபாய் அப்படியே என்னிடம் திருப்பி தருகிறீர்களே, இது எப்படி, யாரால் நடந்தது? எல்லாம் என் குரு ஐயா நிகழ்த்தி வைத்தார். இல்லையே நடக்க முடியாத செயலை 3 நாட்களில் நடத்தி காட்டியிருப்பாரா? திடமாக நம்பினால் அவர் நமக்காக எதையும் சாதிப்பார் என்று தெரிந்து கொண்டேன். மலேசியா சென்றதும் நல்லதொரு நாளே ஸ்ரீ குருராஜரை குருவாக ஏற்று குரு பூஜை செய்யப் போகிறேன் என்று சொன்னார். சொன்னது போலவே 1997 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதே ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் மிக பிரமாதமாக ஸ்ரீ ராகவேந்திரன் குரு பூஜை செய்து அவர்களின் குடும்பம் முழுக்க ஸ்ரீ குருராஜரை குருவாக ஏற்று வழிபடத் துவங்கினர். அவரின் குடும்பத்துடன் அவரது சகோதரர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் பஜனை பாடுவதிலும் குருராஜருக்கு சேவை செய்வதிலும் அதில் அதிக ஈடுபாடு காட்டி அதிலேயே லயித்தும் வருகின்றனர். பலவிதமான பக்கவாத்தியங்களை வாசித்து அவர்களே பாடியும் சில பாடல்களை ஏற்றி பாடியும் வருகின்றனர். 1997 குரு பூஜைக்கு பின்னும் துரைசாமியின் தொழில் அப்படியே இருந்ததென்றாலும் அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிக்க முடிந்தது. வருவதும் போவதுமாக இருக்கிறது, கையில் தங்குவதில்லை என்கின்ற துரைசாமி மனைவியின்
ஆதங்கத்திற்கு இப்போது விடை கிடைத்தது. இப்போது பலருக்கும் உதவி வருகிறார், சமூக சேவையும் செய்து வருகிறார். அதனால்தான் இன்டர் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இவருக்கு டாக்டர் பட்டம் அளித்துள்ளது. 1998 நவம்பரில் விமரிசையான பூஜை. 1999 தான் நானும் திரு பாலராஜும் சென்று அந்த 3 நாள் வைபவத்தில் கலந்து கொண்டோம். பின்னர் 2000 ஏப்ரலில் மண்டல பூஜைக்கும் சென்று வந்தோம். 1999 இவரின் மகள் ஃபர்ஸ்ட் கிரேடில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று NRI கோட்டாவில் பெல்காமில் மருத்துவ படிப்பிற்கும் இடம் கிடைத்து படித்து வந்தார். வியாழக்கிழமை தோறும் பஜனை, ஏகாதசி விரத அனுஷ்டானம் என்றெல்லாம் இருந்தாலும் 1997 துரைசாமிக்கு ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் கிடைத்த போதிலும் முதன்முறையாக 1999 ஜனவரியில் தான் மந்திராலயம் சென்றார். பின்னர் ஏப்ரலில் மூத்த மகளோடும் ஆகஸ்டில் ஆராதனையின் போதும் திரு குணசிங்கத்தை அழைத்து கொண்டு மந்திராலயம் சென்று வந்தார். ஒரே ஆண்டில் 3 முறை, அதாவது 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து ஒரே ஆண்டில் 3 முறை. பின்னர் ஜனவரி 2000 மந்திராலயம் சென்று மலேசியா திரும்பி ஸ்ரீ திரு ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவன இல்லம் துவக்கி, அப்பப்பா இந்த மகிமையை புரிய மலேசிய தாமன் சந்தோஷாவில் தானே வந்தமர்ந்த அருள் புரிய சாந்தஸ்வரூப்பியான ஸ்ரீ குரு ராகவேந்திரர் எப்படியெல்லாம் லீலோ வினோதங்களை புரிந்திருக்கிறார் பாருங்கள். 2000 ஏப்ரல் 25 மண்டலாபிஷேகம் பூஜையில் கலந்து கொள்ள விமான டிக்கெட் பதிவு செய்ய வந்திருந்த போது ஜோலார்பேட்டை பால்ராஜ் ஒரு கடிதத்தை காண்பித்தார். அது மந்திராலய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்திலிருந்து ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தின் ஆக்ஞையின்படி கொடுக்கப்பட்ட கடிதம் அது. ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன இல்லத்திற்கும் பஜனா மண்டலிக்கும் திரு துரைசாமி மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் வாழ்த்து சொல்லி ஆசீர்வதித்து கொடுத்த பத்திரம் அது. காலமெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் அது. 1999 ஏப்ரல் மாதத்தில் 2வது முறையாக திரு துரைசாமி மந்திராலயம் சென்றிருந்த போது ஸ்ரீ ராகவேந்திர ஜெனரல் ஸ்டோர் ஸ்ரீ வீரண ஷெட்டி கடையில் பேசிக் கொண்டிருந்த போது திரு பாலராஜும் அங்கு வர உள்ளே அழைத்துச் சென்று விசேஷ தரிசனங்கள் கிடைக்கச் செய்தது போல தற்போது அதே பாலராஜ் ஸ்ரீ சுதேந்திரர் ஆராதனையின் போது மந்திராலயத்தில் நிகழ்ச்சி நடத்தி ஏப்ரல் 2000 வாழ்த்து கடிதமும் வாங்கி வந்து ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன இல்லத்தின் மூலம் மலேசியாவிலும் பலருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தரிசனம் கிடைக்க ஒரு அங்கீகாரம் பெற்று தந்துள்ளதைக் கண்டு பூரித்து போனேன். எங்களை போன்றவர்களுக்கு விசா எடுத்து தந்து ஸ்ரீ குருராஜரை பற்றிய மகிமைகள் விளக்கங்களை எடுத்துச் சொல்ல வைக்கப் போகிறார் இந்த துரைசாமி என்பதால்தான் இவரது இனிஷியலும் விசா என்று அமைந்ததோ என்னவோ என்று நினைக்கும்படிக்கு எங்களை அடிக்கடி அழைத்து கொண்டிருக்கிறார். இன்பமாயினும் துன்பமாயினும் எந்த நிலையிலும் ஸ்ரீ குருராஜரின் பக்தியிலிருந்து வழுவாதிருக்கும் போது சில விதிமுறைகளை மாற்றி நமக்காக அருளிடுவார் ஸ்ரீ ராகவேந்திரர். சிக்மகளூர் ஸ்ரீ சீனிவாசராவ் மற்றும் மலேசியா திரு விசா துரைசாமி போல தனி மனித சேவையில் குருராஜரை தத்தமது பகுதிக்கு வரவழைத்தது போல இன்னும் அநேக நிகழ்வுகள் உண்டு. இந்த நூலில் உள்ள லட்சுமணேஸ்வரர் பிருந்தாவனம் கூட அப்படிப்பட்டதுதான். கொப்பரா நிகழ்ச்சி கண்டோமே, அது கூட பீமசேனாச்சார் என்னும் தனிமனித நிகழ்வுதானே. இப்போது அடுத்ததாக நாம் காண இருப்பது ஒரு கூட்டு முயற்சியின் விளைவால் எழுந்த பிருந்தாவனத்தை பற்றியது. அந்த பிருந்தாவனத்தில் தொட்டதற்கெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர புரிந்த மகிமை ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டின்னு அதிகமான பக்கங்களில் ஆதாரத்தோடு எழுதி தந்திருந்தனர். மாங்கனி நகரில் நிகழ்ந்த அற்புதங்களை காணத்தான் நாம் அடுத்த வீடியோவிற்கு விரைவாக செல்வோம். நண்பர்களே, நாம் குருவாரத்தில் நமது ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வணங்கி தொழுதால் அவர் நம்முடைய இன்பத் துன்பங்களை அறிந்தவராதலால் நம் வாழ்விற்கு துணை நின்று நமது கோரிக்கைகளை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிறைவேற்றி வைப்பார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.